டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, இந்த குளிர்காலத்திலே எப்படி கரடிகள் எல்லாம் ஹைபர்னேஷன் சென்று விடுமோ அதே போல் இந்த சம்மரிலே நீங்கள் ஹைபர்னேஷன் சென்று விடுவது நல்லது. நீங்கள் அப்படி ஆழ்நிலை உறக்கம் ஓம் சிவோகம் அப்படி மாதிரி ஆயிடணும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? எட்டுக்குடையவன் குட்டிச்சோறாக்குவான் எனும் ஒரு பழமொழி உண்டு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சார் கடைசியாக நான் கால் நீட்டி படுத்து தூங்கின நாள் வேகமாக வண்டி ஓட்டுறா, அது டார்கெட் அச்சீவ் பண்ணணும் சார், டெலிவரி கொடுக்கணும் சார், நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரியான பணிகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்ஸ் யாராவது இருந்தால் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நான் சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு 11 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி, அவர் ஆட்சி பெறுகிறார் 4ஆம் இடத்தில். 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? புதனும் சூரியனுமாக இணைந்து 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார். இது அதை விட மோசம். அடுத்த கேஸ் என்னன்னா, 5 என்பது புத்திரஸ்தானம் என்பதால் எதெல்லாம் உங்களுக்கு நான் ப்ராப்ளம் சொன்னனோ அதை ஜூன் 1 வீக்கு வீடா லேண்டாக வாங்குவீங்க. ஆனால் அது இப்போ கிடையாது. அப்போ ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸ் சார் கொஞ்சம் சகல தோஷ நிர்தோஷ வஸ்து 25% மட்டும்தான் இப்போ நான் சொன்னது பழிக்கும். இத்தனை பிரச்சனைகளும் 25% தான் பழிக்கும். மீதி நேரம் செவ்வாய் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டார். நீங்களா போய் ஆக முடிச்சு விட்டீங்க போங்க, அப்போ நீங்கள் மகர ராசிக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க என்றால் அப்படி கிடையாது. மகர ராசிக்காரர்கள் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, உலகத்தில் மகர ராசிக்காரர்கள் எங்கிருந்தாலும் ஓடி வந்து உங்களுக்கு நல்லது சொல்கிறது மட்டும்தான் என்னோட வேலை. காரணம் என்னவென்றால், உங்களை உள்ளபடியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். உங்களை நான் 10-15 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் எனக்கு தெரியும். இந்த 7.5 சனி நடந்தபோது நீங்கள் எவ்வளோ பாடாப்பட்டீங்க, எல்லா கதையும் எனக்கு தெரியும். இப்போ தான் கொஞ்சம் மூச்சு விடுறீங்க. ஸோ மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சார் நான் ரொம்ப தூரம்லாம் சொல்ல விரும்பலை சார். பணம் வருமா வராதா அதை மட்டும் சொல்லுங்கள் ராம்ஜி. நீங்கள் சொல்கிறது என் காதில் தெளிவாக கேட்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் இதுதான் நடக்கும் அப்படின்னு ஒரு டேக்லைன் சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம்? இதுதான் நடக்கும், அப்போ ஒற்றை வரியில் சொல்கிறீங்க. இந்த மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதம் ஒற்றை வரியில். என்ன சார் எடுத்து ஒன்று குண்டை தூக்கி போடுறீங்க? நல்லது ஏதாவது சொல்லுங்கள் சார். நல்லது சொல்கிறேன். இந்த மாதம் மீண்டும் சொல்லுகிறேன், ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மட்டும்தான் நல்லது, வேறு எந்த நல்லதும் கிடையாது. ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பரீட்சை மாதம் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த குளிர்காலத்திலே எப்படி கரடிகள் எல்லாம் ஹைபர்னேஷன் சென்று விடுமோ அதே போல் இந்த சம்மரிலே நீங்கள் ஹைபர்னேஷன் சென்று விடுவது நல்லது. நீங்கள் அப்படி ஆழ்நிலை உறக்கம் ஓம் சிவோகம் அப்படி மாதிரி ஆயிடணும். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ரீசன் இருக்குது, டெக்னிக்கலாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்கள் வேலையை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வேலையை மட்டும் பாருங்கள். நான் உங்களை வேறு ஒன்றும் சொல்லலை, உங்கள் வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா போகிறோம். காரணம் என்னவென்றால், இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே 8 சூரியன் சித்திரை மாதத்தில் மேஷத்தில் உச்சம் பெற்றார். இது மற்றவங்களுக்கு தான் நல்லது, உங்களுக்கு மட்டும் கெட்டது. காரணம் அவர் 8 4ஆம் இடத்திலே உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா, 8 குட்டிச்சோறாக்குவான் எனும் ஒரு பழமொழி உண்டு. 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சார் கடைசியாக நான் கால் நீட்டி படுத்து தூங்கின நாள் ஏப்ரல் மாதம். இதோட 1 மாதம் ஆச்சு. நான் ஒன்றும் கடைசி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. ஷாப்லோர் ஃபுல்லாக சுற்ற விட்றாங்க சார். கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நான் கம்பெனியில் சுற்றி வரேன். அது கம்மி. காரணம் என்னவென்றால், இந்த மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இப்போ பைக்கில் போகிறவங்க, ஃபார்மசிஸ்ட், அதாவது இந்த மருந்துகள் விற்பனை செய்பவர்கள், ஒரு இலக்கை நோக்கி பண்ணுறவங்க, விரைவு உணவு சப்ளை பண்ணுற கம்பெனியை சேர்ந்தவங்க, எத்தனையோ பேர் இந்த மாதிரியான அதிரடி பைக்குகளை பயன்படுத்துகிறவங்களாம் இருப்பீங்க நமக்குள்ளேயே. ஸோ இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு இல்லை, நிறைய கம்பெனிக்காரங்க நம்ம கூடயே இருக்காங்க. வேகமாக வண்டி ஓட்டுறா, அது டார்கெட் அச்சீவ் பண்ணணும் சார், டெலிவரி கொடுக்கணும் சார், நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரியான பணிகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி ஓட்டும் போது கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி சில பேர் ஓட்டுநர்களாக இருப்பீங்க. இவர்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற டிரைவர்ஸ் யாராவது இருந்தால் ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு நான் சொல்கிறத கேளுங்க. மகர ராசிக்காரர்கள், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிவிட்டு தான் நீங்கள் வண்டி எடுக்கணும். வண்டிக்கு முன்னாடி ஒரு சேவல் கொடியோ அல்லது நீங்கள் ஒரு வேலுடைய அந்த பிரதிமையோ அல்லது முருகனுடைய பிரதிமைன்னா சிலை, முருகனுடைய சிலையோ அதை வழிபட்டு விட்டு தான் நீங்கள் சொல்லணும். முருகன் படம் இருக்கணும், ஒரு மாலையை போடுறீங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எந்திரிச்சோன்னே வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே சஷ்டி கவசம் கேட்டுட்டு தான் வண்டி எடுக்கிறீங்க. இதை ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. காரை சுத்தமாக வச்சுக்கோங்க. காருக்குள்ளே
எந்த கண்டாமினேஷனும் இருக்கக்கூடாது, க்ளீனாக வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதம் தள்ளலாம். காரணம் 4ஆம் இடம் என்பது விபத்துகள் வரக்கூடிய நேரம். இது வரைக்கும் நான் உங்களுக்கு இவ்வளோ நெகட்டிவாக சொன்னதில்லை, ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் மே 10ஆம் தேதி. அவர் உங்களோட ஜென்ம எதிரிங்க. யார்? செவ்வாய். உங்களுக்கு நீங்கள் சரராசி, உங்களுக்கு 11 கூடிய செவ்வாய் பாதகாதிபதி, அவர் ஆட்சி பெறுகிறார் 4ஆம் இடத்தில். 4ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றால் என்ன ஆகும்? நற்சுகம் கெடும். அப்போ நற்சுகம் கெடுனா நீங்கள் படுத்துக்கணும்னு அர்த்தம். படுத்துக்கணுன்னா என்ன அர்த்தம்? 2-3 அர்த்தம் இருக்குது. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் படுத்துக்கலாம், உடம்பு சரியாகாமையும் படுத்துக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். சில பேர் கெட்ட பேர் வாங்குவீங்க. பணத்தை எண்ணும்போது எண்ணி கொடுங்க. 500 ரூபாய் கட்டா 100 நோட்டு இருந்தது சார், இல்லை எண்ணி பார்த்தேன் 98 தான் இருந்தது, 2 நோட்டை காணோம், நீங்கள் எடுத்துட்டீங்களான்னு கேட்பாங்க. எண்ணி பார்த்து வவுச்சரில் கையெழுத்து போட்டு டிக்ளரேஷன் இத்தனை நோட்டு இன்ட்டு இத்தனைன்னு எழுதி கொடுக்குறது உங்களுக்கு நல்லது. பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் நான் சொல்கிறேன். இது என்ன சார் கூட இருந்து பார்த்த மாதிரியே சொல்லிட்டீங்க? ஒரு 1000 கேஸை பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இந்த சூரியனும் உங்களுக்கு ஜென்ம எதிரி, செவ்வாயும் உங்களுக்கு ஜென்ம எதிரி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த 4ஆம் இடம். சில பேர் உயர்கல்விக்காக அப்ளை பண்ண ஜெர்மன் போலான்னு இருக்கேன் சார், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஓப்பன் என்னமோலாம் சொல்கிறீங்க. இப்போ ஃபாரின் போலான்னு இருக்கேன் சார், அங்கே போய் படிக்கலான்னு இருக்கேன். வேண்டாம், இந்த மாதம் தள்ளி போடுங்கள். எந்த முயற்சி எடுக்க வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் தள்ளி போடுவது நல்லது. இல்லை சார் பணம் கொடுத்தா கொஞ்சம் ஏதாவது இல்லை பணம் கொடுத்தீங்கன்னா வராது, அவ்வளோதான், அதுவும் பண்ணாதீங்க. அப்போ லேண்டு வீடு வண்டி வாசல் ஏதாவது பண்ணலாமா சார்? வேண்டாம், பண்ணாதீங்க. நீங்கள் எதை கேட்டாலும் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் அந்த 4 கூடியவனுடைய ரிலேட்டடான ஜாப். வீடு மாடு மனை பூமி வாங்கலாம், வேண்டாம், இந்த மாதம் வேண்டாம். அப்போது வீடு விற்கலான் இருக்கேன், லேண்டு விற்கலாம், வேண்டாம், இந்த மாதம் வேண்டாம். இந்த மாதம் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். அப்போ நாங்கள் என்ன தான் சார் செய்யணும்? நான் சொல்கிறேன். என்ன செய்யணும்னா, பிஸ்னஸில் உங்கள் வேலையில் ரொம்ப சின்சியராக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் த சென்ஸ் உங்களுடைய ஜாபில் போடுங்க. உங்களுடைய தொழிலை ஒரு லேத்து மிஷின் வச்சுருக்கேன், இன்னொரு லேத்து மிஷின் வாங்க போகிறேன், நீங்கள் பண்ணலாம். அதாவது வீடு மாடு மனை மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர மற்றவை நீங்கள் செய்யலாம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். சார் இந்த மாதத்துலேருந்து நான் எஃப்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதத்துலேருந்து நான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், நான் இது பண்ண போகிறேன், இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டு போடுங்க, என்ன வேணால் போடுங்க. ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். பார்ட் டைம் ஜாப் ஒரு இடத்துல போய் சேரலாம், இதெல்லாம் பண்ணலாம். புதிய முயற்சிகள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சொத்துக்கள் அப்படி வேண்டாம்னு சொல்ல வரேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ரெண்டாவது என்னென்னா, அப்படி 14 தேதி ஆகுது, புதனும் சூரியனுமாக இணைந்து 5ஆம் இடத்திற்கு செல்லுகிறார்கள். இது அதை விட மோசம். அடுத்த கேஸ் என்னென்னா, 5 என்பது புத்திரஸ்தானம் என்பதால் ஐவிஎஃப் பண்ணலான்னு நினைக்கிறவங்க, ஐயுஐ பண்ணலான்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு மாதம் வேண்டாம். ஏன்னா 8 சூரியன் அவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறான், 6 புதன் அவன் 5ஆம் இடத்தில் இருக்கிறான். சில பேருக்கு இந்த காம்பினேஷனே ஒர்க் அவுட் ஆகி ஒரு வித்தியாசமாக நடக்கும். அது எப்போன்னா, மே எண்டில் ஜூன் ஃபஸ்ட் வீக்கு இது அத்தனையும் யோகமாக உங்களுக்கு மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, 8 6 சேர்ந்து 6ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தில் மறைவார்கள். எப்போ? ஜூன் ஃபஸ்ட் வீக். எதெல்லாம் உங்களுக்கு நான் ப்ராப்ளம் சொன்னனோ அதை ஜூன் ஃபஸ்ட் வீக்கு வீடு வீடாக லேண்டாக வாங்குவீங்க. ஆனால் அது இப்போ கிடையாது. அப்போ ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர்ஸ் பில்டர்ஸ் சார் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் அடுத்த மாதம் ஆரம்பிச்சிக்கலாம். அல்லது நீங்கள் சேல் பண்ணுறது செல்லிங் அடுத்த மாதம் ஆரம்பிச்சிக்கலாம். ஃபஸ்ட் அமௌண்ட் கொடுத்து கேஷ் ரிசீவ் பண்ண போகிறேன். ஜூன் மாதம் உசிதம். குரு வந்துடட்டும். குரு 7ஆம் இடத்துக்கு வந்த உடனே உங்களை தான் பார்ப்பார். மகரத்தை பார்ப்பார், விருச்சிகத்தை பார்ப்பார், 2வது மகரத்தை பார்ப்பார். 9ஆம் பார்வை 7ஆம் பார்வையா பார்க்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் தீரும். அதுவரை நீங்கள் பொறுமை காத்து பொறுத்திருத்தல் உங்களுக்கு நலம். ஸோ அதுக்கு முன்னாடி மே மாத பலன்களில் வேறு சிறப்பே இல்லையா சார்? அப்போ வேறு சிறப்பே இல்லைங்கிறீங்களா என்றால் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, 8 சூரியனும் 6 புதனுமாக 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அதை சனி பார்க்கும்போது, சனி பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிற சனி 3ஆம் பார்வையாக அதை பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கிற பணியில் அடிஷ்னல் ஜாப் கிடைக்கும், ஓவர் டைம் கிடைக்கும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, கம்பெனியில் நீங்கள் முடிச்சுட்டு 3:30 மணிக்கு வீட்டுக்கு போகிற ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. கம்பல்சரி ஓவர் டைம் டெய்லி 3 மணி நேரம் இருங்க, மாதம் இவ்வளோ நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போங்கன்னு உங்கள் பாஸ் உங்களுக்கு சொல்லுவார். உங்களுக்கு அது ஃபினான்ஷியலி பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி சார், ஃபஸ்ட் ஷிஃப்ட் மட்டும் வாங்க, இந்த 3 மணி நேரம் இருங்க, பரவாயில்ல சார் 6:30 மணிக்கு வீட்டுக்கு போய்க்கலாம், ஒன்றாயிருது. ஸோ இது போன்ற அடிஷனல் சப்போர்ட்ஸ், ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸ் கிடைக்கும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ராடக்ட்டை விற்று கொடுங்க, இன்சென்டிவ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு. சில பேருக்கு இந்த கால்ஸ் பிடிங்க, இன்சென்டிவ் வாங்கி, இந்த மாதிரி இன்சென்டிவ் அமௌண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ அப்போது உங்கள் பணத்தை க்ரோத் பண்ணுறதுக்கு சனியினுடைய வழி என்ன வழி? உங்களுடைய ஸ்கில்ஸை பயன்படுத்தி, சும்மா இருக்கிற நேரம் நான் ஒரு டிசைன் பண்ணித்தரேன், சும்மா இருக்கிற நேரம் நான் ஒரு லே அவுட் பண்ணித்தரேன், சார் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ எனக்கு கொடுங்க, நான் எடிட் பண்ணித்தரேன், ஃப்ரீயாக இருக்கிற நேரம் எனக்கு கொடுங்க, நான் வரைஞ்சி தரேன், இது போன்ற ஃப்ரீயாக இருக்கிற நேரம் துணி கொடுங்க, நான் எம்ப்ராய்டரி பண்ணித்தரேன். லைக் தட் நீங்கள் உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணி பார்ட் டைமுக்கு ட்ரை பண்ணுங்கள், நல்லா வருவீங்க. ஆனால் கம்பெனி ஆரம்பிக்காதீங்க, அப்போது லேண்ட் வாங்காதீங்க, வீடு வாங்காதீங்க, குழந்தை விஷயம் மூவ் பண்ணாதீங்க. சொத்து விஷயத்துக்கு கோர்ட்டுக்கு ஏறி இறங்குற எல்லாரும்
கோர்ட்டு பக்கம் போக வேண்டாம். பெரும்பாலும் நீங்கள் வந்து ரைட்டு சார் நான் ஜூன் மாதம் வந்துடுறேன்னு பர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா போங்க. இந்த வழக்கை இப்போ தொடர்றது உங்களுக்கு கண்டிப்பாக தோல்வியை தரும். காரணம் என்னவென்றால் உங்கள் நேரம் இத்தனை சரியில்லை. ஆக முடிச்சு விட்டீங்க போங்க, அப்போது நீங்கள் மகர ராசிக்கு அவ்வளோதான் அப்படிங்கிறீங்க என்றால் அப்படி கிடையாது. மகர ராசிக்காரர்கள் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது. என்ன ப்ளஸ்ஸுன்னா, ஒரே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1000 தான் ப்ராப்ளமாக இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்திலே ஒரு விதி உண்டு நண்பர்களே. என்ன அப்படின்னா, செவ்வாய் தோஷமே கூட உங்களுக்கு சொல்லித்தராது, இப்போ சொல்லித்தரேன், நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய் நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் 1, 4, 2, 8, 12 இதெல்லாம் இருந்தால் தோஷம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும், அது குருவுடைய வீட்டில் இருந்தால் அதுக்கு தோஷம் இல்லை என்று பொருள். சாஸ்திரம் சொல்லுகிறது. செவ்வாய் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றால் அது தோஷம் இல்லை என்று சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. இப்போது நாடுக்குடைய செவ்வாய் ஒருவேளை உச்சம் பெற்றிருந்தான்னு வச்சுக்கோங்க மகரத்தில், அப்போ சொல்லப்படுற பலன்களே இதோட மோசமாக இருந்துருக்கும். ஆன போதும் இது மேஷத்தில் வெறும் ஆட்சி மட்டும்தான், அது சொந்த வீட்டில் அப்படிங்கிறதுனால இதனுடைய தோஷங்களில் சகல தோஷ நிர்தோஷோஸ்து 25% மட்டும்தான் இப்போ நான் சொன்னது பலிக்கும். இத்தனை பிரச்சனைகளும் 25% தான் பலிக்கும். மீதி நேரம் செவ்வாய் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். நீங்களாக போய் எதுவும் பண்ணாத வரைக்கும் அவரே உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார். அப்போது புதிய சொத்துக்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆஸ் யூஷுவல் லைஃப் இஸ் கோயிங்கிறேன். அப்போது நாங்கள் என்ன செய்யணும் சார், இதிலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும்? முருகப்பெருமானை தவிர வேறு வழி இல்லை. சிறுவாபுரி போங்க, திருச்செந்தூர் போங்க, அல்லது நீங்கள் பழனிமலை போங்க. முருகப்பெருமானை எங்கு சென்று வழிபடலாம். முருக வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். முடிந்தால் நீங்கள் யாருக்காவது உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால், உங்களுக்கு கொடுக்கலாம்னு மருத்துவ தகுதி இருந்தால் நீங்கள் இரத்த தானம் செய்யலாம். செந்நிற அரளிப்பூக்கள் அதை வச்சு நீங்கள் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். வேல்மாறல் படிக்கலாம். அதெல்லாம் நம்ம ஐபிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அதை பற்றிலாம் நீங்கள் என்னிலும் முன்னோர் நிறையா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் அருள் தரும் கடவுள் வழிபாடு வேறு என்னெல்லாம் செய்யலாம் என்றால், சூரியனார் வழிபாடு. நீங்கள் சென்னையில் இருக்கிறதா இருந்தால் ஞாயிறு கோயில் போங்க, அல்லது சூரியனார் கோயில் கும்பகோணத்தில் இருக்கும் அங்கே போங்க. தலைக்கு மேலே இருக்கிற சூரியனை பார்த்து வணங்குங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா அவர் தான் 5ஆம் இடத்துலேருந்து உங்களை கெடுக்கிறார். அடுத்ததாக அதிர்ஷ்ட குறிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான். நீங்கள் எங்கே போனாலும் சரி ஆஞ்சநேயர் படம் ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க, அல்லது முருகனுடைய படம் ஒன்று பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. ஒரு காப்பு மாதிரி கையில் போட்டுக்கோங்க, அல்லது ஒரு சின்ன வேல் ஒன்று கையில் வச்சுட்டு போங்க. உங்களை ஒன்றுமே பண்ணாது. இவ்வளோ நேரம் நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாமே செவ்வாயினுடைய பிரச்சனை தான். சில பேர் கருங்காலி வேல் வைக்கலாமா, சில பேர் வந்து இந்த செம்பு வேல் வைக்கலாமா, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. மொத்தத்தில் பக்தி தான் தேவை, மற்றதெல்லாம் அப்புறம். ஸோ இதை மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்ததாக அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்கள் உங்களுக்கு 25ஆம் தேதிக்கு பிறகு. நான் தான் சொன்னேன்ல, இந்த மந்த் எண்டு வரைக்குமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இல்லை. 25 தேதிக்கு பிறகு தான் உங்களுக்கு நல்ல நாட்கள் வருகிறது. அடுத்ததாக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்கள் சொல்கிறேன். இந்த மாதம் 5, 6, 7 மே 5, 6, 7 3 நாட்களும் ராசியில் சந்திரன் இருப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி 21, 22 இந்த 2 நாளும் கூட இப்போ நான் சொன்னேன் பாருங்க, அந்த செவ்வாய் வந்து வாண்டடாக உங்களை ஒம்பளுக்கிற நாள் இந்த 5 நாளும் தான். நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்ததாக நீங்கள் எந்த உலோகத்தை அணிந்து கொள்ளலாம், உங்களை ரட்சிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் பெரும்பாலும் நீலம் ப்ளூ சஃபேர் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அது ரொம்ப கஷ்டம் என்று நினைக்கிறவர்கள் பவழம் போட்டுக்கலாம். பாதகாதிபதி செவ்வாய்க்கு அதிபதி ஏதாகப்பட்ட பவழத்தை நீங்கள் கையில் போட்டுக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. அல்லது முடிஞ்சவங்க வைரம் போட்டுக்கலாம். ஏன்னா 5 கோடி யோகாதிபதி சுக்கிரன் வீட்டில் தான் இவங்கெல்லாம் போகிறாங்க. அதனால் நீங்கள் இதை செய்யலாம். முருக வழிபாடும் லக்ஷ்மி தேவியினுடைய வழிபாடும் சூரிய வழிபாடும் உங்களை காப்பாற்றும். அப்போ மகர ராசிக்காரங்க என்ன செய்யணும்? கம்முன்னு இருக்கணும், ஒன்றும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கிறது உங்களுக்கு நலம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, என் மனசு கிடந்து தளம்புதே, இப்போ நான் என்ன செய்யணும்? கீழே போய்ட்டுருக்கேன், இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும், வேறு ஒன்றும் வேண்டாம், மிச்சம் நான் அது ஃபோனில் சொல்கிறேன். அப்போ கீழே போய்ட்டுருக்கேன், இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐவிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என் கூட பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது மட்டும்தான். உங்களுக்கு என் கூட ஃபோன் பண்ணி பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். எப்போ ஐபிசி கஸ்டமர் கேரில் உங்களை புக் பண்ணுறாங்களோ உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. அப்போ நீங்கள் டிவிலேயோ அல்லது மொபைல்லையோ பார்த்துட்டு இருக்கிறதா இருந்தால் இந்த QR கோடு ஒன்று அதில் ப்ளே ஆகிட்டு இருக்கும் பாருங்கள், அது தெரியும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியினுடைய வாட்ஸ்அப் சேனலோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. எங்களுடைய பதிவுகள் தினமும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அட்டத்தை போடுங்க, அழகர பாருங்க, கோவிந்தன் பேரத்தான் கோஷமா போடுங்க. பல்லக்கு தெருல அழகரு வாராரு, பார்க்கடல் வேந்தனா அழகரு வாராரு. சாதி மதம் எல்லாம் ஓடி ஒழிகிற ஆனந்த குத்து மதுரையிலே, கல்யாண கோலத்தை காணாத கோபத்தில் கண்ணழகரோ வைகையிலே.
அவள் தலையா கண்கொள்ள காட்சிய பாருங்கடா. டாக்டர் ஐசரி கணேஷ் வழங்கும் தனுஷ் நடிப்பில் கர வெற்றி நடை போடுகிறது. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.